செங்கல்பட்டு மாவட்டம் காயிரம்பேடில் இருந்து மறைமலை நகர் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காயிரம்பேடில் இருந்து மறைமலை நகர் செல்லும் சாலையில் கடம்பூர், களிவந்தப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சாலை பல இடங்களில் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. மேலும் இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த சாலையை அரசு சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு கிராம சாலைகளை சீரமைக்க நிதியை மட்டும் ஒதுக்கி மக்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு சாலைகளை அமைப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் தரமற்ற முறையில் சாலை போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வந்தவாசி 5 கண் பாலம் அருகே திறனற்ற திமுக அரசு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தரமற்ற முறையில் சாலை போடப்பட்டுள்ளதாகவும் ஜல்லிக்கற்கள் பகிர்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சாலையில் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் பகிர்ந்த ஜல்லிக்கற்களை சாலை ஓரமாக கொட்டினர். திறனற்ற திமுக ஆட்சியில் தரமற்ற முறையில் சாலைகளை அமைத்து அதிகாரிகள் மக்கள் பணத்தை வீணடிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊத்தங்கரை அவ்வை நகரைச் சேர்ந்த ராகவன் தனது மனைவி செல்வியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். ரவுண்டானா பகுதியில் சென்றபோது மண் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நின்றது. இதில் ராகவனின் மனைவி செல்வி பரிதாபமாக உயிரிழந்தார். ஊத்தங்கரை பகுதியில் கனிம வளங்கள் பட்டப்பகலிலேயே சர்வசாதாரணமாக கடத்தப்பட்டு அதிவேகமாக செல்வதால் இதுபோன்ற உயிரிழப்புகள் தொடர்கதையாகி வருவதாகவும், ஆனால் விடிய அரசின் ஏவல் துறை கண்டும் காணாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.